ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. இன்னைக்கு நம்ம போற டாபிக் வந்து இது மோஸ்ட்லி வந்து அ டிபிஏ பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து பேசிக் ஐடியா இருக்கணும். ஏன்னா வந்து இது டேட்டாபேஸ் செக்யூரிட்டி. நம்ம வந்து அ டேபிள்ஸ், வியூஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கோட அக்சஸ் வந்து நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ண வியூஸோ, டேபிள்ஸோ நம்ம வேற ஸ்கீமா, வேற யூசருக்கு நம்ம பெர்மிஷன்ஸ வந்து அ குடுக்கலாம். அது வந்து அ அத வந்து செலக்ட் பண்றதுக்கோ, இல்ல டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்றதுக்கோ, இந்த மாரி ஆப்பரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் குடுப்போம். அதத்தான் டேட்டாபேஸ் செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த டேட்டாபேஸ் செக்யூரிட்டி வந்து 2 இது நம்ம இது பண்ணுவோம். ஒண்ணு வந்து கிராண்ட் இன்னொரு ஒண்ணு ரிவோக். இது 2 தான் சொல்லுவோம். கிராண்ட்ங்கிறது பெர்மிஷன் குடுக்குறது. நம்ம டேபிளோ, வியூவோ ஆம் எதா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் குடுக்குறது. ரிவோக்னா ஆல்ரெடி இருக்கிற பெர்மிஷன ரிமூவ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது. இந்த கிராண்ட் அண்ட் ரிவோக் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து மோஸ்ட்லி இந்த பெர்மிஷன் குடுக்குறது எல்லாமே வந்து டிபிய வந்து இது பண்ணுவாங்க. ஸோ பட் சம் செட் ஆஃப் கிராண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி குடுக்கையில, மித்த என்வைரன்மென்ட் குடுக்கையில குடுப்போம். ஸோ அந்த இதுக்காண்டி நம்ம இத பத்தி பேசிக் நாலேட்ஜ் நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? அம் அ எ எ இதுல வந்து அ சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் கிராண்ட்க்கு. அ எக்ஸாம்பிள் இப்போ வேற ஒண்ணும் இல்ல. அ கிராண்ட் அ என்ன பிரிவிலேஜ் இப்போ வந்து செலக்ட்டோ, இன்சர்ட்டோ, அ அப்டேட்டோ, டெலீட்டோ என்ன பிரிவிலேஜோ அந்த அ பிரிவிலேஜ் பிரிவிலேஜ் நேம். ஸோ மல்டிபிள் இது வேணும்னா கமா செப்பரேட்டர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன அ எ பிரிவிலேஜ் வேணுமோ அந்த இத மல்டிபிள் பிரிவிலேஜஸ் வித் கமா செப்பரேட்டர்ல நம்ம இது பண்ணி குடுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து அம் ஸோ ஆன் ஆன் ஆனுக்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் குடுக்குறோம்? என்ன டேபிள்க்கா? என்ன வியூக்கா? எந்த இதுக்கு ஆப்ஜெக்ட் குடுக்குறோம்? அந்த ஆப்ஜெக்ட் நேமு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, டூ எந்த யூசர். சரிங்களா? இதுக்கப்புறம் எந்த யூசருக்கு குடுக்குறோம். இந்த யூசர் கிரியேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டிபிஏ பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து அ எந்த ஆப்ஜெக்ட்க்கு எந்த யூசருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்கிரிப்ட் மூலியமா குடுப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். அவங்க வந்து டிஎம்எல் ஆப்பரேஷன் பண்ணிக்கிற மாரி, செலக்ட் பண்ணிக்கிற மாரி, இந்த மாரி நம்ம ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஆ சரி. இது வந்து அ டேபிளுக்கு குடுக்கலாம். இன்னொன்னு சினானிம் இருக்கு. சினானிம்ங்கிறது அ ஒரு ஆல்டர்னேட் நேம். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்க்கு இன்னொரு ஆல்டர்னேட் குடுக்கிறது சினானிம். சினானிம்க்கு குடுக்கலாம். இன்னொன்னு வியூக்கு குடுக்கலாம். சரிங்களா? வியூ இல்லாட்டி சீக்வென்ஸ், இண்டெக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரிவிலேஜஸ் இந்த குடுக்கலாம். இது வந்து செலக்ட் பண்றதுக்கான பிரிவிலேஜ், ஆல்டர் பண்றதுக்கான பிரிவிலேஜஸ் குடுக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே சின்டாக்ஸ் இதுதான். கிராண்ட் என்ன பிரிவிலேஜோ அந்த பிரிவிலேஜ். செலக்ட்னா செலக்ட், இன்சர்ட்னா இன்சர்ட். ஆன் எந்த ஆப்ஜெக்ட், டூ எந்த யூசர். சரிங்களா? எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் யூசர் நேம். ஓகே. யூசர் பை இதெல்லாம் மோஸ்ட்லி டிபிஏ தான் பண்ணுவாங்க. யூசர் கிரியேஷன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து ராஜாங்கிற யூசர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்.
பாஸ்வேர்டு வந்து ராஜா இதை யூஸ் பண்ணி. ஸோ வந்து மறுபடியும் நான் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த யூசருக்கு. கனெக்ட் ராஜா ஸ்லாஷ் ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு கிரியேட் செஷன் ப்ரிவிலேஜ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த யூசருக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் கனெக்ட் grant create session to grant இது பண்ணியாச்சு. ஸோ பேசிக் ப்ரிவிலேஜ் வந்து கிரியேட் செஷன் ப்ரிவிலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த யூசர்லேயே கனெக்ட் பண்ணிக்கணும். மேபி இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஒரு யூசர் கிரியேட் பண்ணியாச்சுன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா அவங்களுக்கு தேவையான பேசிக் ப்ரிவிலேஜ் என்னென்னா கிரியேட் செஷன் ப்ரிவிலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க கனெக்ட் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ட் ராஜா ஸ்லாஷ் பாஸ்வேர்ட் ராஜா. இப்போ நான் இந்த இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி கொடுக்குறேன். இந்த டேபிளுக்கு அக்சஸ் இல்லை. சரிங்களா? இப்போ இஎம்பி டேபிள் வந்து ஸ்காட் யூசரில் இருக்குது. அந்த யூசரில் இருக்கிறத நான் இங்கே அக்சஸ் பண்ண நினைக்கிறேன். scott.emp எனக்கு பெர்மிஷன் இல்லை. பட் இதே இது வந்து நான் வந்து அங்கே போயிட்டு கனெக்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து கிராண்ட் செலக்ட் ஆன் இஎம்பி டு ராஜா. நான் கிராண்ட் இஎம்பிக்கு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ராஜாவை கனெக்ட் பண்ணி நான் இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இஎம்பிங்கிறது நான் கரண்ட் ஸ்கீமால செக் பண்ணுறேன் கிடையாது. ஸோ நான் இப்போ பட் ஸ்காட்லேருந்து நான் செலக்ட் ப்ரிவிலேஜ் கொடுத்தாச்சு. ஸோ scott.emp என்னால் செலக்ட் பண்ண. நான் இப்போ வந்து வேறு யூசரில் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஸ்காட் யூசர் வந்து செலக்ட் ப்ரிவிலேஜ் கொடுத்ததுனால நான் செலக்ட் பண்ண முடியும். இதில் வந்து செலக்ட் ப்ரிவிலேஜ் கொடுத்ததுனா ஒன்லி செலெக்ஷன் தான் பண்ண முடியும். வேறு டிஎம்எல் ஆப்ரேஷன் நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எனக்கு டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்மிஷன் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இப்போ இது மாதிரி நம்ம மல்டிபிள் யூசர்ஸ்க்கு நம்ம இது மாதிரி இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து நமக்கு தேவையான ப்ரிவிலேஜ் கொடுத்து ஷேர் பண்ணலாம். சேம். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இந்த யூசரில் கிரியேட் பண்ணல, வேற ஒரு யூசரில் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படிதான் கிராண்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒன்லி செலக்ட் தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் இஎம்பி பாருங்க. scott emp இன்சஃபிஷியன்ட் ப்ரிவிலேஜ். ஏன்னா வந்து டெலிட் வந்து நான் வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்கல. கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு செஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கமெண்ட்ஸ் ரன் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸ்காட் என்ன பண்ணுறேன்னா கிராண்ட் என்ன டெலிட் ஆன் இஎம்பி where
டு ராஜா. டெலிட் பெர்மிஷன் நான் கொடுத்துட்டு வந்து நான் ஓகே. நான் இப்போ வந்து என்னன்னா டெலீட் ப்ரிவிலேஜஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இங்கேருந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஃப்ரம் EMP. EMP வந்து இல்லை scott.emp. ஸோ இங்கே டெலீட் பண்ணிட்டேன் ரெக்கார்டை. நான் வந்து இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. இந்த ரெக்கார்டு வந்து இங்கே காமிக்கும். ஏன்னா வந்து இந்த ஆப்ரேஷன் இன்னும் கமிட் ஆகலை. கமிட் ஆனால் மட்டும்தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லாட்டி இந்த டிரான்சாக்ஷன் வந்து இங்கே லோக்கலைஸாக இருக்கும் சரிங்களா. இங்கே இப்போ இந்த இதில் மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன் அதாவது பெர்மனெண்ட்டாக இருக்காது. பெர்மனெண்ட்டாக கமிட்டாக பண்ணணும். கமிட் பண்ணோம்னா தான் இதாகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டு டெலீட் ஆயிடுச்சு. இப்போ கமிட்டாக ரோல் பேக் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த டிரான்சாக்ஷன் பெர்மனெண்ட்டாக வந்து அந்த டேபிள் நடக்கும். நான் ஜஸ்ட் ரோல் பேக் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் வந்து இந்த இதில் வந்து இதாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை யூஸருக்கு வேணாலும் பர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். டிஎம்எல் செலக்டாக இருக்கலாம், இன்சர்ட்டாக இருக்கலாம், அப்டேட்டு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த இது ரெக்குயர்மெண்ட். நம்ம வந்து யூஸருக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்போம் சரிங்களா. இந்த கிராண்ட்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த கிராண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னா ரிவோக் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து அந்த யூஸருக்கு வந்து நான் ரிவோக்காக ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த யூஸருக்கு வந்து கிராண்ட்டை வந்து நான் டெலிட் இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரிவோக்கு டெலிட் ஃப்ரம் revoke delete on MP from Raja. ரிவோக் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த யூசர் வந்து டெலிட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையானப்ப பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராண்ட் அண்ட் ப்ரிவிலேஜ். ஸோ இது வந்து யூசர் கிரியேஷன் எல்லாமே டிவிஏ பண்ணுவாங்க. பட் இந்த கிராண்ட் அண்ட் ரிவோக் வந்து நம்ம யூசர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நம்ம இந்த கிராண்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கணும். ஸோ அதுக்காண்டி இதை சரிங்களா. இது இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து 2 வகையான ப்ரிவிலேஜஸ் சொல்லுவாங்க. சிஸ்டம் ப்ரிவிலேஜ் டிடிஎல் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் கொடுக்குறதுலாம் சிஸ்டம் ப்ரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆல்டரு ரீநேமு இது மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். டிடிஎல் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து சிஸ்டம் ப்ரிவிலேஜ். டிஎம்எல் கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டா டேட்டா இருக்குது. அந்த மெட்டா டேட்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்குது இந்த யூஸருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்
user underscore tab underscore previous underscore made. சரிங்களா? ஸோ கிராண்டி எந்த என்னது என்ன ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத இதா இருக்கும் வந்து ஓகே. இப்போ வந்து ராஜாங்கிற யூசருக்கு எந்த டேபிளுக்கு என்ன அக்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கிராண்டினா அவரு ராஜாங்கிற யூசர் வந்து வேற யாருக்கும் பெர்மிஷன் குடுக்க முடியுமா அப்படிங்கிறத கிராண்ட் நோ ஆர்எஸ் வந்து இது. சரிங்களா? அந்த மாரியும் அவங்களுக்கு கிராண்ட் பிரிவிலேஜஸும் குடுக்கலாம். ஸோ அந்த மாரி பிரிவிலேஜ் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மெட்டா டேட்டாவ ஆ செக் பண்ற மூலியமா யூசர் அண்டர்ஸ்கோர் டேப் பிரிவிலேஜஸ் மேட் இந்த இத யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். எந்த அந்த பர்ட்டிகுலர் ஸ்கீமால என்னென்ன பிரிவிலேஜஸ் நம்ம குடுத்துருக்கோம். எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறத செக் பண்ணலாம். ஆம் மேடு அதுக்கப்புறம் ரிசீவ்டு பிரிவிலேஜஸ் ரிசீவ்டுங்கிறத நம்ம என்னென்ன பிரிவிலேஜ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு மெட்டா டேட்டா இருக்கு. பிரிவிலேஜஸ் ரிசீவ்ட் RECD ரிசீவ்டு இது வந்து ஆ வேற எந்த டேபிளும் பிரிவிலேஜஸ் இருக்காதுன்னா, ஜஸ்ட் காட்டு EMPக்கு மட்டும் பிரிவிலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத இது காட் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ என்னென்ன பிரிவிலேஜஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸ்காட்ல EMPக்கு செலக்ட் பிரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இது மாதிரி என்னென்ன பிரிவிலேஜஸ் நம்மளுக்கு இருக்குங்கிறத இந்த ஆப்ஜெக்ட்டோட ஓனருக்கு வந்து பிரிவிலேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஸோ அத வந்து நம்ம குடுக்கணும்னு தேவையில்ல. சரிங்களா? இதுதான் வந்து ஆ பிரிவிலேஜஸ் கிராண்ட் அண்ட் ரிவோக். இன்னொன்னு இதுல இருக்கிறது ரோல்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரோல்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் பிரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா, ஒரு ரோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா, அந்த ரோல்ஸ்ல வந்து மல்டிபிள் ஆ மல்டிபிள் பெர்மிஷன்ஸ வந்து ஒரு ரோலுக்கு கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரோல வந்து மித்த யூசருக்கு எல்லாமே அசைன் பண்றதுனால என்னன்னா, இமிடியேட்டா அந்த ரோல்ல என்னென்ன பிரிவிலேஜஸ் இருக்கோ, அதெல்லாம் அந்த யூசருக்கு எல்லாம் அசைன் ஆயிரும். இது வந்து குரூப் ஆஃப் பிரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 1000 யூசர்ஸ் இருக்காங்க. 1000 யூசர்ஸ்க்கு வந்து சேம் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு ரோல் கிரியேட் பண்ணி, அந்த ரோல வந்து அந்த யூசருக்கு அசைன் பண்ணிருவோம். மித்த யூசருக்கு எல்லாம்.
ஸோ, இப்போ வந்து ஒரு பிரிவிலேஜஸ் வந்து இப்போ வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து டெலீட் பிரிவிலேஜஸ் தூக்கணும் அப்படின்னா, அந்த ரோல்ல ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து மித்த யூசருக்கு எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ, இது மோஸ்ட்லி வந்து குரூப் ஆஃப் பிரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ரோல் கிரியேட் பண்றதுக்கான பெர்மிஷன் இருக்கணும். கிரியேட் பண்ணா நம்ம ரோல் அ பிரான்ச்ச இது பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னன்னா, ஆ கனெக்ட் சிஸ்டம் கிரியேட் யூசர் கிரியேட் மாதிரி ரோலும் கிரியேட் பண்ணணும். ரோல் நேம் சேல்ஸ் ரோல் கிரியேட் பண்ணிட்டு ரோல் ஐடென்டிஃபைட் பை பாஸ்வேர்ட் ஸோ ரோல் கிரியேட் பண்ணிட்டோம். ரோல் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ப்ரிவிலேஜஸ வந்து ஆ இந்த ரோலுக்கு அசைன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆ மறுபடியும் ஸ்காட்டுக்கு கனெக்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா, ஆ கிராண்ட் செலக்ட் அப்டேட் டெலீட் டு நான் என்ன பண்றேன்னா, இந்த ரோலுக்கு கொடுத்துறேன். emp2 சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இஎம்பி டேபிளுக்கு வந்து செலக்ட், அப்டேட், டெலீட் இந்த ரோலுக்கு குடுத்துட்டு, இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ரோல வந்து டைரக்ட்டா வந்து நான் அந்த யூசருக்கு அசைன் பண்ணலாம். இப்ப வந்து கிராண்ட் கிராண்ட் ஷோ டு ராஜா. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, கிரியேட் ரோல் கிராண்ட் கிராண்ட் மேனேஜர் கிராண்ட்
ரோல்ஸுக்கு இந்த பிரிவிலேஜஸ்லாம் இருக்கு. இத வந்து இத வந்து நம்ம அடுத்த யூசருக்கு அசைன் பண்ண முடியும். கிராண்ட் ரோல் டு ம், ம். Source V2 சேல்ஸ் மேனேஜர் கிராண்ட் மேனேஜர் டு ஸ்டார்ட் all does not exist. But select privileges. பட் ஏன் இது ஒர்க் ஆகல? பட் ரோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அத வந்து யூசருக்கு குடுக்கலாம். இதனால என்னன்னா, மல்டிபிள் பிரிவிலேஜஸ நம்ம டைரக்ட்டா வந்து அந்த யூசருக்கு குடுக்குறதுக்காண்டி ஒர்க் ஆகும். சரிங்களா? அதான் இந்த ரூல்ஸ். பட் ஏன் இதாக மாட்டதில்ல. பட் இது பாசிபிள். இப்படிதான் வந்து குரூப் ஆஃப் பிரிவிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் அ பிரிவிலேஜஸ கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரோலா கிரியேட் பண்ணி, அந்த ரோல வந்து டைரக்ட்டா வந்து நம்ம மல்டிபிள் யூசருக்கு அசைன் பண்ணலாம். சரிங்களா? இந்த இத வந்து நம்ம ஒரு சில மெட்டா டேட்டா இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரோல் அண்டர்ஸ்கோர் பிஆர் வில்லேஜஸ். இத யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அந்த ரோல்ஸ் என்னென்ன பிரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷோஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்க ரோல்ஸ் என்னென்ன ரோல்ஸ் இருக்குங்கிறத
செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரூல்ஸு. அதுக்கப்புறம் ஸோ இந்த ரோல்ஸ ரிவோக்கும் சேம் தான். ரிவோக்கு அந்த பிரிவிலேஜ் என்ன குடுத்துருக்கோமோ அதெல்லாம் சேம் யூஸ் பண்ணி ரிவோக்கு ரிவோக் ஆல் ஆன் இஎம்பி எல்லா பிரிவிலேஜஸும் அந்த இஎம்பில ஃப்ரம் சேல்ஸ் மேனேஜர். இதுதான். ஏன் இதே எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு தெரியல. ம். ம். session இல்ல பட் ப்ரிவிலேஜஸ் இதான். பட் ரிவோக்கும் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரிவோக் பண்ண முடியும். சரிங்களா? மோஸ்ட்லி இதெல்லாம் டிபிஏ தான் பண்ணுவாங்க. பட் நம்ம கிராண்ட் ரிவோக் எதுக்கு யூஸ் பண்றோங்கிற நமக்கு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? கிராண்ட் ரிவோக்கு இது ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம கொடுப்போம். எந்தெந்த யூசர் தேவையோ அதுக்கான ஸ்கிரிப்டை நம்ம எழுதிப்போம். கிராண்டோ ரிவோக்கோ அந்த இது வந்து ஜஸ்ட் டிபிஏ ரன் பண்ணிடுவாங்க. ரன் பண்ணி அந்த யூசருக்கு வந்து கிராண்ட்ஸை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதான் ஒன்று கிராண்ட் அண்ட் ரிவோக்கு. அந்த இது யூசரை ட்ராப் பண்ணுறதுக்கு ரோலை ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் ரோல் நேம் யூஸ் பண்ணி அந்த ரோலை ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ராப் ரோல் நேம் ரோலை ட்ராப் பண்ணா கிரியேட் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் இப்போ வந்து நான் என்னன்னா நான் மித்த ஸ்கீமாவோட இதை செலக்ட் பண்ணணும்னா நான் அந்த ஸ்கீமா நேம் அந்த யூசர் நேம் இது பண்ணி நான் அந்த டேபிளை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதனால என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த என்ன யூசரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவீல் பண்ணுறோம் அடுத்த யூசருக்கு. ஸோ இந்த இது பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு நம்ம அந்த நேமை மட்டும் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும்னா அதுக்கு தான் சினானிம்ஸ் கிரியேட் பண்ணணும். சினானிம்ஸுங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு ஆல்டர்னேட் நேமு. சரிங்களா? அந்த நேமை கிரியேட் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்கீமா ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம அக்சஸ் பண்ணணும். இது வந்து சினானிம்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் நேமாக இருக்கும். ஆல்ரெடி இது வந்து ஜஸ்ட் வியூவும் சினானிம் டிஃப்ரெண்ட். ஸோ சினானிம் வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம். சினானிம்ங்கிறது வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம். இது வந்து 2 வகையான சினானிம் இருக்கு. பிரைவேட் சினானிம், பப்ளிக் சினானிம். சரிங்களா? 2 இருக்கு. பிரைவேட் சினானிம், பப்ளிக் சினானிம். பிரைவேட் சினானிம் பப்ளிக் சினானிம் வந்து என்னன்னா நம்ம எந்த யூசருக்கு வந்து இது பண்ணலாம். பிரைவேட் சினானிம் வந்து பர்டிகுலர் என்ன ஆகும்னா வேற யூசருக்கு வந்து நம்ம அந்த நேம் வந்து அக்சஸ்ஃபுல்லா இருக்காது. பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கு தான். பிரைவேட்டுங்கிறது ஒன்லி பர்டிகுலர் ஸ்கீமா யூசருக்குள்ள மட்டும் வேற சர்வர்ல இருக்க இதுக்கு மட்டும் கிரியேட் பண்றது பிரைவேட்டா கிரியேட் ஆகும். பப்ளிக் வந்து வேற சர்வர்ல இருக்கவங்க கூட நம்மளுக்கு அக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கும் உள்ள இது.
இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சினானிம் வந்து இஎம்பிக்கு ஒரு ஆல்டர்னேட் நேம் குடுப்போம். கிரியேட் சினானிம் எம்பி ஃபார் இஎம்பி. ஸோ இஎம்பிக்கு நான் ஒரு ஆல்டர்னேட் நேம் குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து இந்த நேம வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட் யூசருக்கோ, உங்களுக்கோ நான் குடுத்துடலாம். குடுத்துட்டா அவங்க வந்து இந்த இத வந்து அவங்க யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிற முடியும். அவங்க வந்து அத டேபிள்னே அவங்களுக்கு தெரியாது. பட் இத யூஸ் பண்ணி அவங்க எல்லா ஆப்பரேஷனும் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. கிரியேட் சினானிம் கிரியேட் பண்றதுக்கான பிரிவிலேஜஸ் இருக்கணும். அதனால தான் அத அலோவ் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ sufficient relation. ஸோ நம்ம வந்து எப்படி டேபிள் அக்சஸ் பண்றோமோ, அதே மாரி நம்ம இந்த சினானிம அக்சஸ் பண்ணலாம். இப்ப வந்து நான் இங்கருந்து இந்த சினானிம்க்கு நான் பிரிவிலேஜஸ் நான் குடுக்குறேன். கிராண்ட் டூ கிராண்ட் select on select on info ராஜா. ஸோ ஜஸ்ட் இஎம்பி இன்ஃபோவுக்கு இந்த செலக்ட் இத குடுத்துட்டேன். இப்ப சினானிம் எடுத்து கிரியேட் பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த ஸ்கீமா ரெஃபரன்ஸ் குடுக்க தேவையில்ல. செலக்ட் star from emp info
ஓகே. ஸோ நம்ம வந்து என்னன்னா ஆல்டர்னேட் நேமை வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியுது. ஸோ இதனால வந்து நம்ம இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் நேமை வந்து நம்ம ஹைட் பண்ண முடியுது. ஒரு சினானிம் ஆல்டர்னேட் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த நேமை வந்து நம்ம வேற யூசருக்கு வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஸோ இதனால வந்து ஒரிஜினல் நேமை நம்ம ஹைட் பண்ண முடியுது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கீமாவுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் யூசருக்கு ஷேர் பண்ணையில இது மாதிரி சினானிம் கிரியேட் பண்ணிட்டு அந்த சினானிமை வந்து நம்ம மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். இது மாதிரிலாம் நம்ம ஆப்ஜெக்ட்டோட ஒரிஜினல் நேம் வந்து நம்ம ஹைட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பிரிவிலேஜஸ் கிராண்ட், ரிவோக்கு அதுக்கப்புறம் சினானிம்ஸ் இது வந்து ஜஸ்ட் வந்து பேசிக் ஐடியா தான். மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி வந்து டிபிஏ தான் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். கிராண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், ரிவோக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சினானிம் என்ன, கிராண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு, ரிவோக் வந்து பெர்மிஷன் ரிமூவ் பண்றதுக்கு, ரோல்ஸ் வந்து குரூப் ஆஃப் பிரிவிலேஜஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் சினானிம் வந்து ஒரு ஆல்டர்னேட் நேம் கொடுக்குறோம். இது வந்து 2 வகையான சினானிம் இருக்கு, பிரைவேட் அண்ட் பப்ளிக். சரி, பிரைவேட் கொடுத்துட்டோம்னா அந்த பர்டிகுலர் இதுல மட்டும்தான் ஸ்கீமா லெவல்ல தான் நம்ம இது பண்ணணும். பப்ளிக் கொடுத்தோம்னா வேற சர்வர்ல இருக்க யூசர் கூட நம்ம அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. இதுதான் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி. ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரக்கிள்ல நம்ம எஸ்கியூஎல்ல கத்துக்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின் வந்து இன்டர்வியூல வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆஃபர் லெட்டர் நீங்க வாங்க முடியும். ஸோ அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சரிங்களா. இதுக்கு வந்து ஓலாப் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஓலாப் ஓஎல்டிபி ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் சரிங்களா. இந்த ஃபீச்சர்ஸ் இந்த கான்செப்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாயிரும் சரிங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த இதுல நம்ம இது பண்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்த கிளாஸை பேசிக்ஸை வந்து நீங்க தரோவா இருந்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல் கான்செப்ட் சரிங்களா. நாளைக்கு அதை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எதுவும் பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ டில் சப்கொயரி டெஃபினட்டாக வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது எஸ்கியூஎல் முடிய. எஸ்கியூஎல் முடிஞ்சுன்னா அடுத்து பிஎல்எஸ்கியூஎல். பிஎல்எஸ்கியூஎல் வந்து ரொம்ப கம்மியான மேக்ஸிமம் ஒரு 10 to 15 கிளாஸ் தான் வரும் சரிங்களா. பிஎல்எஸ்கியூஎல் முடிஞ்சிடும் கோர்ஸே வந்து. ஸோ இது பேக்லாக்ஸ் எதுவும் வைக்காமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு ஓலாப் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் ஆரக்கிள் சரிங்களா. புரிஞ்சா இன்னைக்கு எடுத்திருந்தது கிராண்ட்ஸ் ரிவோக் எல்லாம் புரிஞ்சுனா. ஓகே, எதுவும் பேக்லாக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.